குடுன்னு சொல்றேன்ல. விடு கண்மணி. குடு கண்மணி, விடு கண்மணி. குடு ராசாத்தி. கேளு. குடு கண்மணி. குடு ராசாத்தி. கண்மணி விடு. கண்மணி விடு சொல்றல. குடு ராசாத்தி. கண்மணி வேண்டாம் சொல்றல. ஏய், நான் ஆசையா பூஜை பண்ண கொண்டு வந்த பாலை நீ இப்படி தட்டி விடுறியோ? உன்ன தலைவலி குறையவே இல்லையே. மாத்திரை போட்டுக்கிட்டா தேவலாம். கண்மணி, கண்மணி எங்க இருக்காவ? தலைவலி உசுறு போகுது. நீ பாலை புடுங்கி கொட்டிட்டா நான் அபிஷேகம் பண்ணாம விட்டுடுவேனா? இருடி, நான் பால் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்றேன். யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஏய், என் மேலே கை வச்சுட்டல, உனக்கு இருக்குடி. அனி ஒதுங்கி நில்லுங்க. அம்மா, உங்க மேல பட்டுருச்சா? அம்மா, ஐயோ ரொம்ப வலிக்குதம்மா. அத்தை, அத்தை, அம்மா, அப்பா, ஐயோ. அண்ணி, கண்மணி, என்னாச்சு? ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? என்னாச்சு மரகதா? பெரியமா, என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க பெரியமா. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி என்ன அடிச்சுட்டான்னு வெக்கத்தை விட்டு சொல்றியா? இந்த வீட்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யாரால வரும்? ராசாத்தியால தான் வரும். அவ எங்க மேல கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கா. அவ இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. அத நீங்க சொல்லாதீங்க. ஏய், பெரியமா வாடிச்சிட்டு திமிர வர பேசுறியா? உன்ன இனியா, எப்பவுமே ஒரு சைடா பிரச்சனையை கேட்டுட்டு ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையா இரு, நான் விசாரிக்கிறேன். கண்மணி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து மாமா, காலையில ராசாத்தி கீழே வந்தா, நிறைய வேலை இருக்கு, ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டேன். அதுக்கு அவ முடியாதுன்னு சொல்லி
நான் என்ன வேலைக்காரியான்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் கோவத்துல உள்ள வந்து என்கிட்ட சண்டை போட்டு சொம்ப எடுத்து என் தலைமையிலேயே அடிச்சிட்டா. அப்புறமா அது அத்தை மேலேயும் பட்டுருச்சு. என்ன ராசாத்தி, நீ அந்த மாதிரிலாம் பண்ற? மாமா கண்மணி பொய் சொல்ற மாமா. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. என்ன நடக்குதுங்க மங்க? நீயா தெளிவா உண்மையை சொல்லு. சொல்லு மங்க, என்ன நடந்தது? ராசாத்தி நம்ம குலதெய்வ சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா கண்மணி வேணான்னு சொல்லிருப்பா போல இருக்கு. அதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொம்ப வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. அது தவறி போய் அக்கா மேல பட்டுருச்சு. என்னது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வெளியில தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க? ராசாத்தி, நீ இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு? ஏய், என்னடி வர வர திமிரு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு? அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா. என்ன இனியா, உன் பொண்டாட்டி கையால அடிபட்டு உன் கண்ணு முன்னாடி நாங்க இருக்கோம், எங்களை நம்ப மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டி சொன்னா அது நீ நம்புவியா? ஐயோ பெரியமா, அப்படி இல்ல பெரியமா. போதும்டா இனியா, குமரனை விட உன் மேலதான் நான் பாசமா இருந்தேன். அதுக்கு நீ காட்டுற விசுவாசம் இவ்வளவுதானா? பெரியமா, உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து ஆளே மாறிட்டடா. எப்படியோ நீ நல்லா இருடா. ராசாத்தி பாருடி, உன்னால எவ்வளவு கெட்ட பேருன்னு. உன்னதான் பாலாபிஷேகம் பண்ண வேணான்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்னடி உனக்கு அவசரம்? பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டியா? அவ்வளவு திமிர அடிச்சா உனக்கு? நானும் பாக்குறேன் ஓவரா போயிட்டே இருக்க. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா பெரியம்மா காலில் விழுந்து நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளு. மாமா, நான் அத்தை மேல அடிக்கவே இல்லை. அடிச்சது கண்மணி. அப்புறம் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? வேணும்னா கண்மணியை கேட்க சொல்லுங்க. இனியா விடுடா, அவ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அவ கேட்கவும் மாட்டா. எப்ப உன் பேச்சுக்கே மரியாதை இல்லையோ அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? ஏய், இப்ப நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மாமா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. அவ தப்பே பண்ணலன்னு சொல்றா, அப்புறம் எதுக்குடா அவளை மன்னிப்பு கேட்க சொல்ற? ஆமா அண்ணா, அண்ணி மேல எந்த தப்பும் இல்ல. அண்ணி வேணும்னே எதையும் செய்யல. இதெல்லாம் தெரியாம நடந்ததுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இவ பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இனியா, அதான் புனிதா சொல்றல்ல, தெரியாம நடந்துச்சுன்னு. விடுப்பா. இனியா, இந்த பிரச்சனை இதோட விடுறா. அப்பா, பெரியப்பா, நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவன் நேத்துல இருந்து எல்லார்கிட்டையும் திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவோன்னு இறக்கப்பட்டா ஓவரா போய்கிட்டு இருக்கா. ஏய், நான் கடைசியா சொல்றேன், இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? முடியாது மாமா. ஏண்டி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை கேட்க மாட்டேன். என்ன காரியம் பண்ற? நிறுத்துடா. கேளுப்பா. ஏய், சொல்லிட்டே இருக்க. அண்ணி, இனியா, ராசாத்தி, 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 இங்க பாரு. ராசாத்தி. டேய், என்ன என்னடா நீ இது? எப்படி பண்ணிட்ட? அறிவு இருக்கா உனக்கு? மயக்கமாயிட்டா பாரு. ரசதி, அண்ணி, ராசாத்தி, டாக்டருக்கு போன் பண்ண. இங்க பாரு. சீக்கிரம் பண்ணுப்பா. ராசாத்தி, அண்ணி, ராசாத்தி, அண்ணி, ரசதி, எழுந்திருங்க. ராசாத்தி. ராசாத்தி, ரசதி.
என்ன நடந்தது இவங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, அவளே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆமா, உங்க 2 பேர் தலையிலயும் என்ன கட்டு? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து. வழுக்கி விழுந்துட்டோம். 2 பேரும் ஒரே பாத்ரூம்க்கு போனீங்களா? இல்ல, அவ வேற நான் வேற. தனித்தனியா போய் விழுந்தீங்களா? ஆமா டாக்டர். ஏதோ மறைக்க பாக்குறீங்க. என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத பார்த்தோ கேட்டோ பயந்து போன அதிர்ச்சியில தான் இந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா. டாக்டர், அதிர்ச்சியில வந்த மயக்கம் தானா? ஆமா, நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், அவங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க டாக்டர். என்ன இது, கையில இவ்ளோ டைட்டா கயிறு கட்டி வச்சிருக்கு? இந்த கயிறை முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. இவங்களுக்கு நரம்புல இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ டாக்டர், அதையெல்லாம் தொடக்கூடாது. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கயிறு கட்டியிருக்கா. அத கழட்டினா தெய்வ குத்தம் ஆயிடும். இங்க பாருங்கம்மா, இந்த இன்ஜெக்ஷன் நரம்புல தான் போடணும். இந்த மாதிரி கயிறை இறுக்கி கட்டியிருந்தா பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயா இருக்காது. முதல்ல கயிறை கழட்டுங்க. அக்கா, அது கழட்டிடலாம். கழட்டிடலாம், ஆனா அதுக்கும் அவ என் மேலதான் பழி சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ எழுந்ததும் நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். இனியா, நீ போய் அந்த கயிறை கழட்டு. என்னத்த இப்படி ஆச்சு? சரி, இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க டாக்டர். ஓகே, சரி, நான் வரேன். இனியா, ராசாத்தி பாத்துக்க. சரி. பாவம், ராசாத்தி அவசரப்பட்டு அடிச்சிட்டோம். பொசுக்குன்னு மயங்கி விடுற அளவுக்கு வீக்கா இருக்காளே, இவ்வளவு போய் அடிச்சிட்டோமே. ச்சே. மாமா, எனக்கு என்னாச்சு மாமா? நான் ஏன் இங்க படுத்திருக்கேன்? ஆஹா, நம்ம அடிச்ச அடியில இவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா? ஐயோ. எனக்கு என்ன மாமா ஆச்சு? ரசதி, உனக்கு
எதுவுமே ஞாபகம் இல்லையா? தெரியல மாமா என்ன நடக்குதுன்னு. ஆனா நான் ஏதோ பண்றேன்னு மட்டும் எனக்கு புரியுது. இல்ல உன்னால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன மாமா ஆச்சு? நீ அண்ணியையும் பெரியம்மாவையும் சொம்பால அடிச்சிருக்க. நீ பால் சொம்பு எடுக்கும்போது தவறுதலா அவங்க வந்து தட்டி விட்டாங்க. அதை புரிஞ்சுக்காம நீ அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்க. ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு. என்ன மாமா நீங்க? நான் தானே தப்பு பண்ண, நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல ராசாத்தி, நான் உன்னை பெரியம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொன்னேன். நீ மாட்டேன்னு திமிரா பேசுனியா, கோபத்துல உன்னை கண்ணு மண்ணு தெரியாம நான் அடிச்சிட்டேன். நீங்க அடிச்சது சரிதான் மாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதை ஏத்துக்க முடியல. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு மன்னிப்பு கேட்க தோண மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு தடுக்குது மாமா. நான் கொஞ்ச நாளா இயல்பாவே இல்ல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். நீ உன்னோட மனச அமைதியா வச்சுக்கணும். மாமா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? என்ன மன்னிப்பீங்களா? ராசாத்தி, எனக்கு உன்னோட கேரக்டர் தெரியும். நீ யார்கிட்ட எப்படி நடந்துக்க வேணும் எனக்கு தெரியும். ஆனா ஏதோ உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையால தேவையில்லாம பிரச்சனை நடந்துருச்சு. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. நீ அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்காத. ராசாத்தி, நீ அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அவங்க ஏதாவது சொன்னா சரின்னு சொல்லி கேட்டுக்கோ. என்ன, சரிதானே? சரிங்க மாமா. சரி வா. வா. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்தி கெட்டு போய் எனக்கே தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் செஞ்சது தப்புதான். உங்க கால வேணாலும் விழற அத்தை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கால்ல விழவரியா? இதே பொழப்பா போச்சு உனக்கு. ஏய் அண்ணி. கண்மணி, நீயும் என்ன மன்னிச்சிரு கண்மணி. சரி சரி. இப்பவாவது உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு புத்தி வந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் என் புள்ள இனியன்தான். இவ ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும் போதும் எனக்கு தெரியாது, நான் பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சிருவா. ஆனா இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இனிய அடிச்சு உதைச்சதுனால இவ உண்மையை ஒத்துக்கிட்டா. இதே மாதிரி இனிய எப்பவுமே நடந்துகிட்டா இவ இந்த வீட்ல எந்த தப்பும் பண்ணாம ஒழுங்கா இருப்பா. மரகதம், சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும்னு விவசாயம் இல்ல. ராசாத்தி கை நீட்டினதுக்கு
பாரு இனியன் மேல செம கோபத்துல இருக்கான். நானே அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நல்லா அடிச்சு வைன்னு தூபம் போட்டுட்டு இருக்க. இது நல்லாவா இருக்கு? உங்களுக்கு தெரியாதுங்க. இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு விட்டா இவளுக்கு பயமே இல்லாம போயிடும். இவ என் மண்டைய உடைச்சிருக்கா. இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இவ இனி ஒழுங்கா இருப்பா. அதான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டால, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் சொல்ல மாட்டேன்? சொம்புல அடி வாங்கினது நானு, வலி எனக்கு தான் தெரியும். அவளுக்கு இதுக்கு பதிலா நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். பொண்ணு நான் இப்படியே விட போறதில்ல.